இங்கிலீஷில் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கன்ஃபியூசிங் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கன்ஃபியூசிங் இங்கிலீஷ் லாங்குவேஜே கிட்டத்தட்ட ஒரு கன்ஃபியூசிங் ஒரு லாங்குவேஜ் தான். ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு வேர்டை நிறைய விஷயங்களுக்கு அப்படி யூஸ் பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு ஹேஸ்ன்றது எடுத்திங்கன்னா ஹேஸ்ன்றது நம்ம மெயின் வேர்பாக யூஸ் பண்ணோம். ஹேஸ்ன்றது ஆக்ஸிலரி வேர்பாக யூஸ் பண்ணோம். இஸ்ன்றது ஆக்ஸிலரி வேர்பாக யூஸ் பண்ணோம். பி வேர்பாக யூஸ் பண்ணோம். ஸோ தேர் ஆர் வெரைட்டிஸ் ஆஃப் யூசேஜ். ஒரு வேர்டு எடுத்தோம்னா அதுக்கு நிறைய யூசேஜ் இருக்கும். என்ன ரைட், அப்படி பார்த்தோம்னா நிறைய கன்ஃபியூசிங்கான வேர்ட்ஸ் இருக்கு. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இதை பாருங்கள். தேர்ண்டா அவங்களுடைய, இப்போ உதாரணத்துக்கு அவங்களுடைய கார், தே கார். அவங்களுடைய ஜாப், தே ஜாப். இப்படி நம்ம அவங்களுடைய என்று சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது அந்த தே. இந்த தேர், தே ஆர், அதில் கன்ட்ராக்ஷன் ஃபார்ம் தான் தே ஆர். தே ஆர் பிளேயிங், தே ஆர் பிளேயிங், அதை தான் நம்ம தே ஆர் பிளேயிங், தே ஆர் கம்மிங் இப்படி சொல்லணும். சரியா? ரைட். இந்த தே ஆர், my friend is waiting there, he is going over there. ஸோ இப்படி அங்கே என்று காட்டுறதுக்கு அவன் யூஸ் பண்ணுறான் இந்த there. சரியா? ஸோ there ஃபர்ஸ்ட் ஒன் அவங்களுடைய, ஸோ அந்த பொசசிவ்னஸை காட்டுது. they are, they are. ஸோ they areன்றது கன்ட்ராக்ஷன் ஃபார்ம். there அங்கே, அங்கே அந்த இடத்துல அங்கே என்று சொல்லி காட்டுறதுக்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த வேர்ட். சரியா? ரைட்.